வெல்கம் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் தான். அதுக்கு தேவையான சிக்கன் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட்டு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிக்கோங்க. இது க்ளோஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் அதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 30 to 35 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து இந்த சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் கைஸ். இப்போது வந்து கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 பூடு எடுத்து ஃபுல்லாக உரிச்சிக்கோங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ அதில் வந்து நான் வெள்ளைப்பூடு, சீரகம், சோம்பு, கசகசா, 4 பட்டை மிளகாய், அப்புறம் 2 ஸ்பூன் வந்து மல்லி, 2 ஸ்பூன் வந்து பெப்பர், 2 பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து ஃபுல்லாக வதக்கிக்கோங்க. சாரி கைஸ், இதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, அதனால தான் வந்து இப்போ சொல்கிறேன் என்னென்ன போட்டிருக்கோன்னு சொல்லிவிட்டு. சீரகம், சோம்பு, கசகசா, வெள்ளைப்பூடு, 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 கிராம்பு, 2 பட்டை. இதுதான் வந்து நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க கைஸ். பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து சாஃப்டாகி வரணும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி, 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து பெப்பர் சிக்கனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் நல்லெண்ணெய். கூடவே கொஞ்சம் நார்மல் எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பொரியட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 2 பச்சை மிளகாய் நீலூக்க சீவி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வதக்குங்க அந்த ஆயிலையும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஆனியன், பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சின்ன சின்னதாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வதங்குற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். இதுதான் அந்த பேஸ்ட்டு. இதில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்னா சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து வெள்ளைப்பூடு, சீரகம், சோம்பு, கசகசா, மல்லி, அப்புறம் மிளகு, இதெல்லாம் போட்டு 4 பட்டை மிளகா கூட சேர்ந்து போட்டு 2 கிராம்பு, 2 பட்டை போட்டு அரைச்ச பேஸ்ட்டு, அப்புறம் மேரினேட் பண்ண சிக்கன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து வதங்கட்டும். கூட கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம அந்த சிக்கனை வந்து நான் அடுத்து வந்து ஆட் பண்ணிட்டேன். சாரி கைஸ், அது ரெக்கார்ட் பண்ணலை. இந்த சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. ஒரு கொதி வந்தோடனே தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொதி வந்தோடனே இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதை ஃபுல்லாக அந்த ஓரமாக ஒட்டியிருக்கிற மசாலாலாம் எடுத்து விட்டு அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி ஸ்லோவாக. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு டைமில் வந்து இந்த மாதிரி பெப்பர் கிரேவி சாப்பிட்றதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. கோல்டும் சரியாயிடும் சீக்கிரம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாமா? கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பெப்பர் சிக்கன் கிரேவி. இப்போ இதில் வந்து நான் இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.